இப்ப நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வருது. நெறைய நீங்க பார்த்துருப்பீங்க. காரணம் என்னன்னா, இப்ப எல்லாமே எம்சாண்ட்ல நம்ம கட்டுறோம். அதனால தான். மணல் இப்ப யூஸ் பண்றதில்ல. பெருசா கிடைக்கிறதில்ல. அதனால நெறைய இந்த சீப்பேஜ் வருது. பட்டி தகட வச்சு இப்படி சொரண்டுறாங்க பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டா சொரண்டி எடுத்துறணும். இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாரி ஒரு பட்டி தகடு வச்சுக்கிட்டு நம்மளே வீட்ல பண்ணிடலாம் அவ்வளவுதான். பட்டி மாவு ரெடியா இருக்கு. தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபில் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட்டு நல்லா சொரண்டி எடுத்தாச்சு எல்லாமே. இந்த மாரி பட்டி தகட வச்சு ஃபில் பண்ணிட்டே வரணும். மாவு ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. நீங்க பண்ணும்போதே அது பண்ண பண்ண பழக்கத்துக்கு வந்துரும். பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டி மாவு நேத்து வச்சோம். நல்லா காஞ்சிருச்சு. சாண்ட் பேப்பர் வச்சு இந்த மாரி கம்ப்ளீட்டாக தேய்க்கணும். அப்போ இந்த செவுருக்கு அது மேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் பெயிண்ட் வந்து டச் பண்ணணும்.